முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஆவணங்களை திருத்தியதாக செந்தில் பாலாஜி தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டு தவறு என அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான செந்தில் பாலாஜி ஏற்கனவே 2 முறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு இன்று 2வது நாளாக விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. இதில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை தரப்பில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆரம்ப கட்ட ஆதாரங்கள் இருப்பதாக முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக அது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆவணங்களை திருப்தியாக செந்தில் பாலாஜி தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்துமே தவறு என்றும் இந்த விவகாரத்தில் விசாரணையை உடனடியாக தொடங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் விசாரணை நீதிமன்றத்தில் நாங்கள் கூறிவிட்டதாகவும் இந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை விசாரிப்பதற்கு எதிராக இந்த வழக்கை விரைவாக விசாரணையை தொடங்கி அதனை விரைவாக முடிக்க விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே காரணத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தை மட்டுமே அடிப்படையாக தொடர்ச்சியாகவும் இந்த ஜாமீன் மனு மீது தாக்கல் செய்யப்பட்டது முடியாது என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சகோதரர் அசோக்குமாரும் தலைமறைவாக உள்ள நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வெளியில் வந்தால் சாட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஏற்கனவே கூறிய காரணத்தை மீண்டும் தற்போது இந்த பதில் மனுவில் அமலாக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் இந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனுவில் இந்த விவரங்கள் அனைத்துமே இடம்பெற்றுள்ளது. இன்று பிற்பகல் விசாரணையின் போது இருதரப்பு வாதங்களும் நடைபெறும் நிலையில் இன்றைய தினம் விசாரணை நடைபெற்று முடிந்தால் இந்த வழக்கின் தீர்ப்பானத்தில் தள்ளி வைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அபிலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.